ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரெப் சிம்பிளிஃபைட். இன்னைக்கு நம்ம எக்கனாமியோட செகண்ட் வீடியோவில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் எக்கனாமியோட பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். எக்கனாமினா என்ன, ரிசோர்ஸஸ்னா என்ன, கூட்னா என்ன, சர்வீஸ்னா என்ன, இது மாதிரி ரொம்ப பேசிக்கான டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணியிருப்பேன். இப்போ தான் நம்ம வந்து மெயின் டாபிக்குள்ளேயே என்டர் ஆகிறோம்னு சொல்லலாம். நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் இது வந்து உங்களுக்கு டைரெக்டாக சிலபஸில் வந்து நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் இல்லைனா நேஷ்னல் இன்கம் ஜிடிபி இந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கலனாலும் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறதுக்குள்ள உங்களுக்கு இந்த ஜிடிபி கேல்குலேஷன் ஜிஎன்பி இது எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் இந்த டாபிக் வந்து எதை பற்றினா, இப்போது நம்ம வீட்டில் ஒரு இன்கம் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், ஜாபுக்கு போகிறவங்களோட சேலரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட ப்ராஃபிட்டு, ஏதாச்சும் வீடு இல்லை கடை ஏதாச்சும் நம்ம ரெண்ட்டுக்கு விட்டிருக்கோம் அப்படின்னா அதோட ரெண்டல் இன்கம் இல்லை அமௌண்ட் கேபிட்டல், அதாவது காசு யாருக்காச்சும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம், டெப்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளோட இன்கம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இது எல்லா சோர்ஸுமே இருக்கும். ஒரு சில ஃபேமிலியில் ஜாபுக்கு போயிட்டு ஒரு சேலரி மட்டும் இருக்கும். ஒரு சில பேர்த்து ஃபேமிலியில் ப்ராஃபிட்டாக, அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இவ்வளோ டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி இருக்குது. இன்கம் கேல்குலேட் பண்ண ஒவ்வொரு ஃபேமிலிக்கு தகுந்தமே மாறுது. அதே மாதிரி தான் எக்கனாமி, அதாவது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்ட்ரியில் என்ன தான் மானிட்டரி வேல்யூ இருக்குது, என்ன எக்கனாமியில் எவ்வளோ காசு வந்து புழங்குது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணுறது தான் நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங். இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. நம்ம அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜிடிபி அண்ட் ஜிஎன்பியை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஜிடிபிங்கிறது நியூஸ் பேப்பரில் நிறைய பக்கம் பார்த்துருப்போம், நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம். ஜிடிபி வச்சு தான் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி கேல்குலேட் பண்ணுவாங்க. நான் போன வீடியோவில் சொன்னேன், எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசும்போதே ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து ஜிடிபி வச்சு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஜிடிபி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதோட பேர்லேயே உங்களுக்கு தெரியும், ப்ராடக்ட்னா எண்ட் ரிசல்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இது நான் வந்து எக்கனாமிக் டேர்மில் சொல்ல, ப்ராடக்ட்னா எண்ட் ரிசல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. கிராஸ்னா மொத்தமானு அர்த்தம், எதையும் டிடெக்ட் பண்ணாமல். இப்போ கிராஸ் சேலரி நெட் சேலரின்னு சொல்கிறோம்ல, நம்ம சேலரியிலேருந்து டிடக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சது போக நம்ம கைக்கு வரதை நெட் சேலரின்னு சொல்லுவோம். அந்த டிடக்ஷனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது கிராஸ் சேலரின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் கிராஸ். ஸோ டொமஸ்டிக்னா நம்மளுக்கு தெரியும், டொமஸ்டிக்னா என்ன, டொமஸ்டிக் ஏர்வே, இன்டர்நேஷ்னல் ஏர்வேன்னு பார்க்குறோம். டொமஸ்டிக்னா ஒரு கண்ட்ரிக்குள்ள. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதோட மீனிங் என்னன்னா மொத்தமாக இந்த கண்ட்ரிக்குள்ளே வர அவுட்புட். ஸோ இதோட மீனிங் எடுத்திங்கனாவே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னா, டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் டொமஸ்டிக் டெரிட்டரி ஆஃப் அ கண்ட்ரி இன் அ ஃபினான்ஷியல் இயர். நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும், ஒரு இயரோட ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் அடுத்த வருஷம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபினான்ஷியல் இயராக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயருக்குள்ள ஒரு கண்ட்ரியில் என்னென்ன கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதோட மொத்த வேல்யூவையும் தான் நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸும் இருக்குது, ஃபாரின் கம்பெனிஸும் இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், இப்போ டிசிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு இந்தியன் கம்பெனி. அதுவே நீங்கள் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஃபாரின் கம்பெனி. ரெண்டு கம்பெனிக்குமே இந்தியாவில் வந்து கம்பெனி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இது ரெண்டுமே நம்மளோட ஜிடிபியில் தான் சேரும். ஏன்னா இது ரெண்டுமே இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இருக்குது. ஸோ இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரிக்குள்ளே என்ன கம்பெனி இருந்தாலும் சரி, அது ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதோட மொத்த வேல்யூவையும் தான் நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு கண்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வீட். இப்போ ஒரு ஃபார்மர் வந்து கோதுமை ப்ரொடியூஸ் பண்ணுவார், அதை வந்து மார்க்கெட்டில் விற்றுருவார். அதை வாங்கி ஒருத்தவங்க வந்து அதை மாவாக மாற்றுறாங்க, அதை பேக்கேஜ் பண்ணி விற்கிறாங்க. அதை வந்து பேக்கரியில் வாங்கி அதை வந்து ப்ரெட்டாக மாற்றுறாங்க. ஓகே, இப்போது இது மூணுமே நம்ம ஜிடிபியில் சேர்த்துவோமான்னு கேட்டால் கிடையாது. ஃபைனலாக இருக்குல்ல, இந்த ப்ரெட்டை மட்டும் தான் நம்ம சேர்த்திப்போமே தவிர ஃப்ளார், வீட் இது ரெண்டையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண மாட்டோம். ஏன்னா இதுதான் இதுவாக மாதிரி இருக்குது, கோதுமை தான் மாவாக மாதிரி இருக்குது, மாவு தான் ப்ரெட்டாக மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக பீப்புள் கிட்ட போகும்போது இருக்கிற அந்த ஃபைனல் கூடை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இன்டர்மீடியட் கூட்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஃபைனல் கூட்னா எது, இன்டர்மீடியட் கூட்னா எதுன்னு நான் போன வீடியோலேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு கண்ட்ரியில் இருக்கிற
குட் அண்ட் சர்வீஸ் ஃபைனலாக பீப்புள் கிட்ட ரீச் ஆக போதில்ல, அதோட மொத்த வேல்யூ நம்ம எடுத்தோம்னா அது வந்து ஜிடிபின்னு சொல்லுவோம். ஹோப் உங்களுக்கு நான் புரிய வச்சிருப்பேன். சரி, டைம் ஃப்ரேம் என்ன இதுக்குன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ப்ரொடியூஸ் ஆன அந்த கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆன மொத்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை தான் நம்ம வந்து ஜிடிபின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷனுக்காக எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எக்கனாமி ஒரு கண்ட்ரி இருக்கு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி தான் இருக்கு. ஓகே, ஒரு கம்பெனி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃபுட். இன்னொரு கம்பெனி வந்து ட்ரெஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 யூனிட் ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ட்ரெஸ் வந்து ஒரு 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு யூனிட் ஃபுட்டோட காஸ்ட் ₹1, ட்ரெஸ் வந்து ₹2. ஸோ இது வந்து ₹10, இது வந்து ₹20. ஸோ இதோட ஜிடிபி வேல்யூ என்ன? ₹30. ஓகே, இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எந்த ஜிடிபிலையும் இவ்வளோ கம்மியாக இருக்காது, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கண்ட்ரிக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மொத்த வேல்யூ தான் ஜிடிபி. ஓகே, ஜிடிபி வந்து யார் கேல்குலேட் பண்ணுறா அப்படின்னா இந்தியாவில் சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் வந்து ஜிடிபி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஆஃபீஸ் எதுக்கு கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஜிடிபினா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ன்னு நம்ம மைண்டில் வச்சுக்க கூடாது. இன்கேஸ் ஆப்ஷன்ஸில் வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து ஜிடிபி கேல்குலேட் பண்ண ரெஸ்பான்சிபிள்னு கேட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். எந்த ஆஃபீஸ் வந்து ரெஸ்பான்சிபிள்னு கேட்டாங்கன்னா சிஎஸ்ஓ, அதாவது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் வந்து எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி லாஸ்ட் வீடியோவில் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு வேல்யூவோட கம்பேர் பண்ணால் தான் நமக்கு க்ரோத் தெரியும். அதாவது நான் போன வருஷம் 150 சென்டிமீட்டர் இருக்கேங்கிற வேல்யூ தெரிஞ்சாதான் இந்த வருஷம் நான் எவ்வளோ சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கேன்னு எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர், போன வருஷம் என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர். ஸோ இந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணி நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து இந்த 1 இயரில் 1 சென்டிமீட்டர் க்ரோ ஆயிருக்கேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க 6% ஜிடிபி க்ரோத், 7% ஜிடிபி க்ரோத்னால படிப்போம். இல்லை ஸ்கூல் புக்ஸில் வந்து இந்த 5 இயர் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா 3% ஜிடிபி க்ரோத், 4% ஜிடிபி க்ரோத்னால நமக்கு கிடைக்கும். இது எப்படி அவங்க அரைவ் பண்ணுறாங்கன்னா முன்னாடி இருக்கிறதோட கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ நான் என் ஹைட்டுக்கு நான் சொன்னேன்ல, முன்னாடி வருஷம் நான் என்ன ஹைட் இருந்தேன், இந்த வருஷம் என்ன ஹைட்டுக்கு நான் கம்பேர் பண்ணுறேன்னு. ஸோ அது மாதிரி ஒரு ஜிடிபி வந்து எந்த இயரோட ஜிடிபியோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா பேஸ் இயர்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ் இயர் இப்போதைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2011 to 2012 அந்த ஃபினான்ஷியல் இயர், 2011 ஏப்ரல் டு 2012 மார்ச் இந்த ஃபினான்ஷியல் இயர் இருந்துச்சுல, அதுதான் நம்ம வந்து இப்போ பேஸ் இயராக வச்சுருக்கோம். அது இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் நியூஸில் பார்க்கும்போது 6% க்ரோத், 7% க்ரோத், இல்லை 5% க்ரோத் நம்ம நியூஸில் பார்க்குறோம்னா எது கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் பேஸ் இயர் கூட கம்பேர் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அது சொல்கிறாங்க. ஓகே, எதை வேணால் பேஸ் இயராக வச்சுக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா 2011 to 12 இந்த ஃபினான்ஷியல் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு 6% க்ரோத் எக்ஸாம்பிள் இருக்குன்னா, இப்போ நான் அதை வந்து ஒரு 2005 to 6 கூட கம்பேர் பண்ணினேன் அப்படின்னா 10% க்ரோத் காட்டும். ஏன்னா இதை விட நம்ம இந்த டைம் பீரியடில் க்ரோத்தை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ எதை வேணால் நம்ம வந்து பேஸ் இயராக வச்சுக்கலாமான்னா கிடையாது. நம்ம பேஸ் இயராக வச்சுக்கிறத வந்து எப்படி எடுப்போம்னா யூஎன் சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பேஸ் இயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பேஸ் இயருக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குன்னா இல்லை நிறைய க்ரைட்டீரியா இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே இன்டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. பட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், யூஎன் சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் படி தான் நம்ம பேஸ் இயர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுபடி இந்தியாவோட கரண்ட் பேஸ் இயர் என்னென்னா 2011 to 12. ஓகே, இப்போ ஜிடிபி நான் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ 2 டைப் ஆஃப் ஜிடிபி இருக்கு, நாமினல் ஜிடிபி அண்ட் ரியல் ஜிடிபின்னு. ஸோ அதை பற்றி என்னன்னு பார்ப்போம். ஸோ நாமினல் ஜிடிபி அண்ட் ரியல் ஜிடிபி. இப்போ ஜிடிபி வந்து நம்ம இந்த வருஷம் என்ன ப்ரைஸ், இப்போ 2025ல என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை வச்சு நான் கேல்குலேட் பண்ணேன்னா அதை நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவேன். அதே 2011 to 12 அந்த ஃபினான்ஷியல் இயரோட ப்ரைஸில் கேல்குலேட் பண்ணினேன் அப்படின்னா அதை வந்து ரியல் ஜிடிபின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் வச்சு இது சொன்னேன்னா உங்களுக்கு வந்து புரியும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத. ஸோ இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நாமினல் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற வேல்யூ, ரியல்னா பேஸ் இயரோட வேல்யூ. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நாமினல் ஜிடிபி இப்போ வந்து இந்த வருஷம் ரைஸ் வந்து 1 கிலோ 10 ரூபாய், வீட் வந்து 1 கிலோ 20 ரூபாய் அப்படின்னா மொத்த எக்கனாமிலையும் 100 கிலோ ரைஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, 200 கிலோ வீட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. என்னோட நாமினல் ஜிடிபி என்னவா இருக்கு,
ஆட் பண்ணால் 5000 வருது. அதுவே 2011 to 12 அந்த பேஸ் இயரோட ப்ரைஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன். அந்த இயர் வந்து ரைஸ் வந்து எனக்கு 5 ரூபா, வீட் வந்து எனக்கு 10 ரூபா. இதோட ஜிடிபி வேல்யூ எடுத்தால் எனக்கு 2500 தான் வருது. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ 2011 நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, இல்லை வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருந்திருக்குமா? ஆனால் இப்போ வந்து அதோட காஸ்ட் எல்லாம் ஏறி இருக்கு, விலைவாசி எல்லாம் ஏறி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எப்போவுமே நம்ம வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணோம்னா பழசோட எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அப்போ என்ன இருந்துச்சு அந்த ப்ரைஸ் கூட கேல்குலேட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து பேஸ் இயர் ஜிடிபி வந்து கம்பேர் பண்ணுறோமா, ஸோ அந்த இயரில் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கும். 1000 ருபீஸ்னு ஜிடிபி இருக்குன்னா இப்போ அதே ப்ரைஸில் கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 2000 வந்தால் தான் நம்மளுக்கு க்ரோத்துன்னு அர்த்தம். பிகாஸ் அப்போ இருந்த விலைவாசியே இப்போ இருந்தாலும் நம்ம க்ரோ ஆகிருக்கோமான்னு பார்க்கணும். ஸோ அதுதான் ரியல் க்ரோத். இப்போ வந்து பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ அப்போ வந்து 10,000 ரூபாய் வச்சு வாங்கக்கூடிய பொருளை இப்போ வந்து 10,000 ரூபாய் வச்சு வாங்க முடியுமானா வாங்க முடியாது. இப்போ வந்து நம்மளோட அம்மா அப்பா இல்லைன்னா தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, என்கிட்ட 100 ரூபாய் இருந்தால் 1 வீக்குக்கான மொத்த திங்ஸையும் என்னால் வாங்கிக்க முடியும் அப்போல்லான்னு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அந்த 100 ரூபாயை வச்சு 1 வீக்குக்கு வேணுங்க மொத்த திங்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? ஐ மீன் மொத்த நீட்ஸ், ஃபுட்டு, கிளாத்திங், இதுமாதிரி ஏதாச்சும் உங்கள் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு முடியாது. அதாவது காஸ்ட் வந்து அதிகமாயிருக்கு. அப்போது அப்போ 100 ரூபாய் நான் வாங்குறேன், இப்போ 100 ரூபாய் வாங்குறேன்னா இப்போ 101 ரூபாய் நான் வாங்குறேன். அப்போ வந்து 100 ரூபாய் சேலரி வாங்கியிருக்கேன், இப்போ 101 ரூபாய் நான் சேலரி வாங்கியிருக்கேன். நான் க்ரோ ஆகிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக க்ரோ ஆகலை. பிகாஸ் அப்போ 100 ரூபாய்க்கு கிடைச்ச பொருளும் இப்போ 101 ரூபாய்க்கு கிடைச்ச பொருளும் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. ஸோ க்ரோத் இல்லை. ஆனால் நம்பர் வைஸ் பார்த்தா க்ரோத் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபின்னு எடுக்கிறோம். பணம் ஐ மீன் விலைவாசி ஏறுறதுனால நம்ம எக்கனாமியில் நிறைய சேஞ்சஸ் வரும். அதனால இந்த இப்போ வந்து 2011 to 12, இப்போ நம்ம 2025 to 26 இந்த ஃபினான்ஷியல் இயரில் இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃப்ளேஷன் இருக்கும். இன்ஃப்ளேஷன் வந்து உங்களுக்கு நான் அடுத்த டாப்பிக்கில் சொல்லுவேன். இப்போதைக்கு விலைவாசி ஏறி இருக்கு, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து விலைவாசியெல்லாம் ஏறி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு தெரியறதுக்காக தான் நம்ம ரியல் ஜிடிபி எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நாமினல் ஜிடிபினா என்ன, ரியல் ஜிடிபினா என்னன்னு சொல்லியிருக்கேன். ரியல் ஜிடிபி ஏன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஜிடிபி கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற காஸ்ட் தான் மெயின் வித்தியாசம். ஸோ நாமினல் ஜிடிபினா இந்த வருஷத்தோட ப்ரைஸ் வச்சு எடுப்போம். ரியல் ஜிடிபினா கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, பேஸ் இயரில் இருக்கிற ப்ரைஸ் வச்சு எடுப்போம். ஸோ இப்போ என்ன, இப்போ இருக்க விலைவாசிக்கு நம்ம ஜிடிபி என்ன அப்படின்னு பார்க்குறது நாமினல் ஜிடிபி. அதுவே ரியல் ஜிடிபி பார்த்தீங்கன்னா பணம் வந்து விலைவாசி எவ்வளோ ஏறி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் வந்து பாலிசி ஃப்ரேம் பண்ணக்கு இந்த 10 வருஷத்தில் விலைவாசி இவ்வளோ ஏறி இருக்கு, நம்ம இவ்வளோ ஜிடிபியில் க்ரோ ஆகிருக்கோம், இனி ஃப்யூச்சரில் என்ன பண்ணும் அப்படின்னு பாலிசி ஃப்ரேம் பண்ணதுக்கு ரியல் ஜிடிபி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு வந்து பேசிக்கான திங்ஸ் வந்து இதில் தெரிஞ்சால் போதும். நாமினல் ஜிடிபி அப்படின்னா இந்த வருஷம் ப்ரைஸுக்கு நான் ஜிடிபி கேல்குலேட் பண்ணுறேன். ரியல் ஜிடிபினா பேஸ் இயரோட ப்ரைஸில் நான் கேல்குலேட் பண்ணி பார்க்குறேன். அப்போவும் நான் க்ரோ ஆகிருந்தால் தான் நான் வந்து ஜிடிபி க்ரோ ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நான் க்ரோ ஆகலைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்லேயே நான் காட்டியிருப்பேன். இப்போ நம்ம வந்து 100 கிலோ ரைஸ், 100 கிலோ வீட், 100 கிலோ அரிசி, 200 கிலோ கோதுமை தான் நம்ம விளை வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கு நான் 2 ஜிடிபி என்னால் கேல்குலேட் பண்ண முடியும். இது வந்து இப்போ 5000 ரூபாய் இருந்தால் தான் இது வாங்க முடியும். ஆனால் அதுவே நான் 2011 to 12 போனேன் அப்படின்னா 2500 இருந்தாவே என்னால் வாங்க முடியும்னு அர்த்தம். ஸோ இப்போ எல்லாமே டபுள் ஆகிருக்கு. ஸோ இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு நம்மளோட கவர்மெண்ட் வந்து பாலிசியை ஃப்ரேம் பண்ணதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு திங், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 2011 to 12 ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னு இருந்திருக்கு. ஓகே, இப்போ நான் பார்க்குறேன், இப்போ வந்து என்னோட ஜிடிபி வந்து 2500 ரூபாய். இதே ப்ரைஸுக்கு நான் கேல்குலேட் பண்ணால் எனக்கு வந்து 2500 ரூபாய் வருது. அப்போ என்ன ஆயிருக்கு, 1000லேருந்து 2500 க்ரோ ஆயிருக்கு. ஸோ நான் என்ன சொல்லலாம், நான் வந்து ஜிடிபியில் வந்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும். அதுவே இப்போ 2011 to 12 3000 ரூபாய் இருந்திருக்கு ஜிடிபி. ஆனால் இந்த வருஷம் எனக்கு ஜிடிபி பார்த்தீங்கன்னா 2500 தான் வந்திருக்கு அந்த காஸ்ட்டில். அப்போ என்ன ஆயிருக்கு நான் சொல்லுவேன், க்ரோ ஆகலை,
கீழே போயிருக்கு. ஜிடிபி வந்து வளராம கீழே போயிருக்கு. நெகட்டிவா போயிருக்குன்னு என்னால சொல்ல முடியும். ஆனா இந்த ரூ. 5,000 கூட கம்பேர் பண்ணா க்ரோ ஆன மாரி தான் தெரியும். ஆனா இது வந்து ரியல் குரோத்தே கிடையாது. ரியல் குரோத் வந்து இந்த ரியல் ஜிடிபில தான் உங்களுக்கு வந்து தெரியும். உண்மையாலுமே நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படின்னு ரியல் ஜிடிபி வச்சு தான் நம்மளால பார்க்க முடியும். ஓகே. நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்டெப்த்தா உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஷார்ட் வீடியோ உங்களுக்கு நான் அதுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர். இந்த டாபிக் வந்து என்னன்னா நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபியை வச்சு நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கண்டுபிடிப்போம். இல்லைன்னா கேல்குலேட் பண்ணுவோம். இன்ஃப்ளேஷனா ஒன்றும் இல்லை, விலைவாசி அதிகமாயிருக்கு. இது எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, இதனால எக்கனாமியில் என்ன சேஞ்சஸ் வருதுங்கிறது நம்ம இன்ஃப்ளேஷன் டாப்பிக்கில் தனியாக பார்ப்போம். இப்போ சொன்னால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் இன்ஃப்ளேஷனா என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா விலைவாசி அதிகமாகிறது. இன்ஃப்ளேஷனை தமிழில் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகிறது, இல்லைனா ஒரு பொருளோட விலை அதிகமாயிட்டே போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ₹20 இருந்த பெட்ரோல் 2000 அந்த இயர்லலாம் ₹20 இருந்த பெட்ரோல் இப்போ மோர் தென் ₹100 ஆயிருக்கு. இதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். இந்த 25 வருஷத்துல எவ்வளோ டைம்ஸ் வந்து விலை அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். அதாவது பணம் விலை வந்து அதிகமாகுது. ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் கோயிங் ஹை, அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி இருக்குது. இன்ஃப்ளேஷனை கேல்குலேட் பண்ணாமல் நம்ம எடுக்கிறது ரியல் ஜிடிபி. இப்போ இருக்க காஸ்ட் இன்ஃப்ளேட் ஆன ப்ரைஸில் எடுக்கிறது நாமினல் ஜிடிபி. ஓகே. ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர் எப்படி கேல்குலேட் பண்ணுவோன்னா நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி, இதுதான் இன்ஃப்ளேட்டர்னு சொல்லுவோம். இது சில டைம் பர்சன்டேஜில் வந்து சொல்லும் போது இன்டூ 100 போட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம்பிள்லேயே இப்போ முன்னாடி இந்த எக்ஸாம்பிள்லேயே நாமினல் ஜிடிபி எனக்கு 5000, ரியல் ஜிடிபி எனக்கு 2500. அப்போ ஜிடிபி டிஃப்ளேட்டர் எவ்வளோவா இருக்கும்? ஸோ எனக்கு 200%ன்னு வருது. 200%னா 2 மடங்கு. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது, 2011 to 12 இந்த ஜிடிபி கேல்குலேட் பண்ண 2025 26 இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மடங்கு விலைவாசி ஏறி இருக்கு அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் ஜிடிபி டிஃப்ளேட்டர் வந்து யூஸ் ஆகுது. பணம் இல்லைன்னா ப்ரைஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான். இல்லைன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங், இன்ஃப்ளேஷன், எந்த வேர்டு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பொருளோட வேல்யூ காஸ்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கேல்குலேட் பண்ணக்கு இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே நாமினல் ஜிடிபியை விட ரியல் ஜிடிபி கம்மியாக தான் இருக்கும். இல்லைன்னா நாமினல் ஜிடிபி எப்பவுமே அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை வந்து 1960s நீங்கள் ஒரு ₹10,000 வாங்கிக்க முடியும். ஆனால் 2020s இப்போ நீங்கள் போய் ஒரு வீட்டை ₹10,000 வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ என்ன ஆகுது, இதுதான் ரியல், இதுதான் நாமினல். ஸோ நாமினல் இப்போ நீங்கள் வந்து மினிமம் ஒரு 50 லட்சம் செலவு பண்ணணும். அதுவே நீங்கள் 1960s போனீங்கன்னா 10,000 செலவு பண்ணால் போதும். ஸோ இதில் ரெண்டில் எது பெருசு? நாமினல் இப்போ இருக்கிறது தான் பெருசு. ஸோ எப்போவுமே நாமினல் ஜிடிபி தான் பெருசாக இருக்கும் ரியல் ஜிடிபி விட. இது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஜிடிபினாவே ஒரு கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆகிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மொத்த வேல்யூ தான் ஜிடிபி. அதை இந்த வருஷம் ப்ரைஸில் கேல்குலேட் பண்ணோன்னா நாமினல் ஜிடிபி, பேஸ் இயரோட ப்ரைஸில் கேல்குலேட் பண்ணால் ரியல் ஜிடிபி. இப்போ நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி இது ரெண்டு எது பெருசாக இருக்குன்னா இப்போ இருக்கிறதா எப்போவுமே பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா போன வருஷம் நான் 150 சென்டிமீட்டரில் இருக்கேன், இந்த வருஷம் 155 சென்டிமீட்டரில் இருக்கேன்னா இது ரியல், இது கூட தான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இது ரியல், இது நாமினல். ஸோ எப்போவுமே நாமினல் தான் அதிகமாக இருக்கும். அது மாதிரி கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது ஜிடிபி எப்படியெல்லாம் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 மெத்தடில் கேல்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட், வேல்யூ மெத்தட், இல்லைனா ப்ரொடக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மெத்தடாக பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இப்போ வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஜிடிபினா ஒரு கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆகிற மொத்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ தான் நம்ம ஜிடிபின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ எப்படி ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ கூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதோட காஸ்ட் என்னன்னு கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும், இல்லைனா சிஎஸ்ஓக்கு எப்படி தெரியும் அப்படின்னா 3 மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ என்னன்னா எல்லாரும் செலவு பண்ணுறதை வச்சு ஆட் பண்ணோம்னா இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை வந்து இப்போ வந்து ஒரு 10 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா அதை வந்து 3 பேர் வாங்க சான்ஸ் இருக்கா?
3 பேர் போய் இதை வாங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த 3 பொருள் விக்குதுன்னா இந்த 3 பேர் என்ன செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு நம்மளால இந்த 3 ப்ராடக்டோட காஸ்ட் எடுக்க முடியும். இந்த கான்செப்ட்ல வந்ததுதான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ எக்கனாமியில் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும்? கன்சம்ஷன், பீப்புள் போய் சாப்பாடு இல்லைன்னா துணி இந்த மாதிரி அவங்க நீடுக்கு ஒரு வீடு ரெண்ட் இது மாதிரி அவங்க நீடை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு வாங்குற திங்ஸ் எல்லாமே கன்சம்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸு பென்ஷனு இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கில் வரும். அடுத்து நெட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். இது ஒன்றும் இல்லை, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இப்போ 100 ரூபாய் வேல்யூ இருக்கிற பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, 50 ரூபாய் வேல்யூ இருக்கிற பொருளை இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நெட் எக்ஸ்போர்ட் எவ்வளோ? 50 மைனஸ் 100 50. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் ஜிடிபி கிடைக்கும். ஸோ என்னென்ன பண்ணுறோம், ஒரு கண்ட்ரி ஒரு எக்கனாமினா ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி எடுக்கும்போது அந்த கண்ட்ரியில் இருக்கிற பீப்புள் ஸ்பெண்ட் பண்ணுறது அதை கால்குலேட் பண்ணுறோம். அது கூட வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அது கூட கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுதுங்கிறத ஆட் பண்ணுறோம். அது கூட நெட் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் நம்மளுக்கு ஜிடிபி கிடைக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், எந்த கண்ட்ரிலையும் லட்சக்கணக்கிலலாம் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸில் தான் இது வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சின்ன சின்ன வேல்யூ கொடுத்துருக்கேன். இது ஒரு இமேஜினரி எக்கனாமின்னு வச்சுக்கலாம். அங்கே இருக்க பீப்புள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க கன்சியூம் பண்ண. இதை ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறது, ஃபுட் வாங்குறது, கேபுக்கு செலவு பண்ணுறது. ஸோ இது மாதிரி அவங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்க மொத்த பீப்புளும் சேர்த்து செலவு பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 லேக். அதே அங்கே இருக்கிற பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டது 30 லட்சம். ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஐ மீன் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்க வந்து ஷேரை விற்றும் கூட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மணியை பற்றி படிக்கும்போது படிக்கலாம். இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கண்ட்ரியில் பீப்புள் எல்லாரும் செலவு பண்ண அமௌண்ட்டு 50 லேக்ஸ், இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30 லேக்ஸ். கவர்மெண்ட் வந்து பென்ஷன் ஸ்கீம்ஸ் இதுலெல்லாம் செலவு பண்ணது 40 லேக். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வருது? அதாவது 1,20,00,000 வருது. இப்போ எனக்கு இந்த கண்ட்ரிக்குள்ளே எக்ஸ்போர்ட்டும் நடக்குது, இம்போர்ட்டும் நடக்குது. ஸோ 20 லட்சம் ரூபாய் வேல்யூக்கு பொருளை வந்து இந்த கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நெட் எவ்வளோ ஆகுது? 10 லேக்ஸ் ஆகுது. ஸோ இந்த நெட் எக்ஸ்போர்ட்டையும் இது கூட நான் ஆட் பண்ணும். இந்த கண்ட்ரிக்குள்ளே நடந்ததோட சேர்த்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டையும் நான் மைண்டில் எடுத்துக்கிட்டேன்னா 1,30,00,000 ரூபாய் என்னோட ஜிடிபி நான் வந்து கேல்குலேட் பண்ணுறேன் இந்த கண்ட்ரிக்கு. ஓகே, இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். பேசிக்லி பணம் வெளியே போகிற மெத்தடை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறோன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். பீப்புள் கையிலேருந்து கன்சம்ஷனுக்கு எவ்வளோ போகுது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போகுது, கவர்மெண்ட் கையிலேருந்து பீப்புள் கிட்ட எவ்வளோ போகுது, நம்ம கையிலேருந்து எவ்வளோ வெளியே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் போகுது மொத்தமாக எக்கனாமியில், அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுத்தோம்னா அது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் மெத்தட். இப்போ பீப்புளோட எல்லா இன்கமையும் சேர்த்து நம்ம ஒரு எக்கனாமியில் என்னென்னலாம் சோர்ஸில் உள்ள ஒரு காசு அப்படிங்கிறத வச்சு எடுத்தோம்னா இன்கம் மெத்தட். பட் இந்த இன்கம் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம அஃபிஷியல் ஜிடிபி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்கம் மெத்தட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறது இல்லை. பிகாஸ் இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, கவர்மெண்ட் இந்த இந்த எலெக்ஷன் ரேஷன் கார்டுக்கெல்லாம் நம்ம கிட்ட பீப்புள் சர்வே எடுக்கலாம் வருவாங்கள்ல, இப்போ அது மாதிரி ஜிடிபி கேல்குலேஷனுக்காக இப்போ ஒவ்வொரு வீடாக போய் கேட்குறாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து உங்கள் சேலரி என்னன்னு கேட்டால் நீங்கள் உங்களோட ரியல் சேலரி சொல்லுவீங்களா? 90% வந்து நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கம்பெனிக்கு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் சேலரி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 30%. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் செக்டாரில் தான் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லாம நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் இன்கம் மெத்தட் நம்ம யூஸ் பண்றது இல்ல. பிகாஸ் அது வந்து அக்யூரேட்டா இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வேலைக்கு போறவங்க கையில அமௌண்ட் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ அவங்க கிட்ட போய் ஒரு மாசம் நீங்க எவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவங்க வாங்குறத விட கம்மியா தான் சொல்லுவாங்க. பிகாஸ் பீப்புள் நேச்சர் அதுதான். நம்ம கிட்ட கம்மியா இருக்குன்னு தான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான். அப்பதான் அந்த ஸ்கீம் எல்லாம் நம்ம அவைல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் கிட்ட யாருமே அன்லெஸ் அண்ட் கவர்மெண்ட் கிட்ட கண்டிப்பா ப்ரூஃப் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் ரியல் சேலரி சொல்லுவாங்க.
ஸோ இன்கம் மெத்தட் வந்து பெருசாக அக்யூரேட்டாக இருக்காதுங்கிறனால நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. பட் இப்படியும் கேல்குலேட் பண்ணலாம். அதனால தான் இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்கம் வந்து எப்படியெல்லாம் வரலாம்? ஒருத்தவங்க சேலரி வாங்குறாங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரலாம். வீடு இல்லை கடை ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க, இல்லை குடோன் ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்கன்னா அது மூலிமா ரெண்ட் வரும். லோனாக மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்காங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் மூலிமா அவங்களுக்கு வந்து இன்கம் வரும். இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த இன்கம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ பிஸ்னஸ் நடக்கிறது இல்லைன்னா நம்ம வந்து டேக்ஸ் கட்டுவோம், சப்சிடியும் வாங்குவோமா. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்கம் மெத்தடில் ஜிடிபி கால்குலேட் பண்ணிட முடியும். இந்த டேக்ஸ் அண்ட் சப்சிடி வந்து கம்பெனிக்கு மட்டும் கிடையாது, பீப்புளுக்குமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு அது வந்து இன்கமாக போகுமா. ஸோ அந்த டேக்ஸ் ஆட் பண்ணுறோம். அதே சப்சிடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்குற திங்ஸுக்குமே சப்சிடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மர் போய் ஃபர்டிலைசர் வாங்குறாரு அப்படின்னா அவர் ஃபர்டிலைசரோட ஃபுல் காசு கொடுத்து வாங்க மாட்டார். பட் அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து மிச்ச காசை வந்து சப்சிடியாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கமாக வர்றது அந்த பர்சன் கிட்ட. இப்போ ஃபார்மர் கிட்ட இருந்து 10 ரூபா வாங்குறாருன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து சப்சிடியே 90 ருபீஸ் வந்து வாங்குவார். அந்த கம்பெனிக்கு 100 ருபீஸ் வரும். பட் ரியலாகவே எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்கனாமிலேருந்து போயிருக்கணும் 10 ருபீஸ். இந்த சப்சிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்ட் இது மாதிரி விஷயத்தில் தான் நம்ம கவர்மெண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாண்டை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். பட் இப்போதைக்கு மைண்ட் வச்சுக்கோங்க, இன்கம் மெத்தட்னா வே ஆஃப் இன்கம் மெத்தட் உள்ள காசு ஒரு எக்கனாமிக்குள்ளே எப்படியெல்லாம் வர முடியுமோ அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இல்லை டேக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம், சப்சிடி வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு எக்கனாமியில் வந்து எல்லாரும் சேர்ந்து வேலைக்கு போய் 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. எல்லா பிஸ்னஸும் சேர்ந்து 30 லேக் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் ரெண்ட்டுக்கு விட்டு 1 லட்சம் வருது. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து லோனாக கொடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்து 5 லேக் வாங்குறாங்க. அதே டேக்ஸையும் சப்சிடியும் மைனஸ் பண்ணால் மொத்தமாக 5 லட்சம் வருது. அந்த எக்கனாமியில் இருக்கிற மொத்த டேக்ஸும் இப்போ எக்கனாமினா இப்போ இந்தியான்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாரும் சேர்ந்து டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கட்டுறாங்க. கவர்மெண்ட் வந்து சப்சிடியாக 45 லட்சம் தராங்கன்னா 5 லட்சம் நெட் டேக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே வருது. ஓகே, நீங்கள் இது மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. எப்படி ஜிடிபிக்குள்ள டேக்ஸு சப்சிடிலாம் வருதுன்னு பெருசாக யோசிக்காதீங்க. இன்கம் மெத்தட்னாவே இப்போ வந்து அந்த லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆண்டர்ப்ரனர்னு சொல்கிறோம்ல, அங்கே அவங்களுக்கு வர இன்கம் அதோட நெட் டேக்ஸ், அதாவது டேக்ஸ் மைனஸ் சப்சிடி, இதுதான் வந்து இன்கம் மெத்தட். இப்படி தான் நம்ம வந்து இன்கம் மெத்தடில் ஜிடிபி கேல்குலேட் பண்ணுறோம். இந்த மெத்தடில் நம்ம வந்து ஜிடிபி இந்தியாவில் கேல்குலேட் பண்ணுறது கிடையாது. ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் செக்டார் அதிகமாக இருக்குது, டாமினன்ஸ் ஆஃப் இன்ஃபார்மல் செக்டார். அதனால தான் நம்ம இன்கம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது பெருசாக அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் ஜிடிபி ஆஃப் இந்தியா இஸ் கேல்குலேட்டட் இன் இன்கம் மெத்தட்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. ஓகே, இன்கம் மெத்தடுக்கு அடுத்த மெத்தட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ப்ரொடக்ஷன் மெத்தட் இல்லைனா வேல்யூ ஆடட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து 2014 இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்தியாவில் வந்து ஜிடிபி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவிலே இப்போ கரண்ட்டாக ஜிடிபி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்லேயும் வேல்யூ ஆடட் மெத்தட் இல்லைனா ப்ரொடக்ஷன் மெத்தட்லேயும் தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வேல்யூவாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் 2வது மெத்தட் தான் இந்த வேல்யூ ஆடட் ஆர் ப்ரொடக்ஷன் மெத்தட். எப்போ இருந்துன்னா 2014 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மணி எப்படி வெளியே போகுது அதை வச்சும் நம்ம கேல்குலேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இன்கம்மாக வர்றதை வச்சு எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சரி, இப்போ தேர்ட் ஆகுது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறது. இது வந்து டெர்மினாலஜி இல்லை டெஃபினேஷனாக பார்க்கும்போது புரியாது. இது உங்களுக்கு புரியுமே சொல்லணும்னா ஃபைனல் வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் மைனஸ் இன்டர்மீடியட் குட்ஸ். இப்போ எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் குட்ஸுமே இருக்கும். இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா கோதுமையும் வாங்கலாம், மாவும் வாங்கலாம், ப்ரெட்டும் வாங்கலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா இந்த 3மே உங்களால் வாங்க முடியும். ஸோ எக்கனாமியில் எல்லா ஸ்டேஜில் இருக்கிற ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்தோம்னா டபுள் கவுண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே வீட் வாங்கி இந்த மாவு வந்து அவங்க அதே சூப்பர் மார்க்கெட்டில் விற்கலாம். இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே மாவு வாங்கி அதை ப்ரெட்டாக மாற்றி உங்களுக்கு வந்து
சூப்பர் மார்க்கெட்ல வந்து பிரெட்டா விற்க சான்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து டபுள் கவுண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபைனல் கூட்ஸ்லேருந்து இதோட வேல்யூ மைனஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பிரெட்டு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த பிரெட்டுக்கு எவ்வளோ கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அப்போ அதோட வேல்யூவை மைனஸ் பண்ணிடுவாங்க. இது மாதிரி ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லேருந்து இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸோட வேல்யூ மைனஸ் பண்ணுறது தான் இந்த மெத்தட். இந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்களான்னா கிடையாது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 செக்டார் இருக்குது. இந்த 8 செக்டாருக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஜிடிபி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப இன்டெப்த்தாக டெக்னிக்கலாக போனீங்கன்னா புரியாது. இந்த வீட் பிரெட் இந்த எக்ஸாம்பிள் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமாக இருக்கும். பேசிக்லி ப்ராடக்ட் மெத்தட்னா என்னன்னா, ப்ரொடக்ஷன் மெத்தட்னா என்னன்னா, ஃபைனல் கூட்ஸ் நான் வந்து போன வீடியோவில் உங்களுக்கு ஃபைனல் கூட்னா என்ன, இன்டர்மீடியட் கூட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனல் கூட்ஸ்லேருந்து இன்டர்மீடியட் கூட்ஸோட வேல்யூவை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். இதை தான் அதோட வேல்யூவாக எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணி ஜிடிபி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 2014 இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிரெட் எக்ஸாம்பிள் அதே தான் உங்களுக்கு நான் வந்து இங்கே தௌசண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ வச்சு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் எப்படி ஜிடிபி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு. ஸோ மொத்தமாக 3 மெத்தட் இருக்குது. அதில் இன்கம் மெத்தட் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணுறது இல்லை. ப்ரொடக்ஷன் மெத்தட் வந்து 2014 யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் தான் ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு ஜிடிபி கேல்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஜிடிபி இந்தியாவில் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஜிடிபினா என்ன, ஜிடிபியில் நாமினல் ஜிடிபினா என்ன, ரியல் ஜிடிபினா என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்து ஜிடிபியில் வந்து எந்தெந்த டைப்பில் கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். இந்தியாவில் எந்த டைப்பில் கேல்குலேட் பண்ணலைங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஓகே, நான் சொன்னேன்ல ஜிடிபி அட் வேல்யூ ஆடட் மெத்தட்னு, அது வந்து உங்களுக்கு இந்த இந்த 8 செக்டாரில் தான் உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து ஃபேக்டர் காஸ்ட்டுன்னு நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இது வந்து எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஐ மீன் ஃபேக்டர் காஸ்ட்டு என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். ஃபேக்டர் காஸ்ட், பேசிக் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இந்த 3 ப்ரைஸ் என்ன, ஐ மீன் இந்த 3 வேல்யூ என்னன்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபேக்டர் காஸ்ட்னா இப்போ எக்கனாமியில் நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்ப்ரனர், இது 3 தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு சொல்லியிருப்பேன். லேண்டுக்கு நம்ம என்ன கொடுப்போம், ரெண்ட்டு. லேபருக்கு என்ன கொடுப்போம், வேஜ், அதாவது சேலரி. கேபிட்டலுக்கு இப்போ நம்ம கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். அதே ஆண்டர்பிரினருக்கு ப்ராஃபிட் போகும், அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ப்ராஃபிட். ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போது ஒரு பிஸ்கெட் கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியை செட்டப் பண்ணக்கு ஒரு லேண்ட் வேணும், அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க வேணும், இந்த கம்பெனியெல்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வேணும். அது வந்து ஒரு லோனாக எடுத்திருக்காங்க பேங்க்ல. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கு ஒரு ஆண்டர்பிரினருக்கு வேணும், ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க. ஓகே, இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கெட் ரெடி பண்ணுறாங்க. ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணாக்கா உங்களுக்கு 10 ரூபாய் செலவாகுது. இந்த 10 ரூபாய் எதுக்குன்னா இந்த லேண்டுக்கு, லேபருக்கு, கேபிட்டல் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, ப்ராஃபிட். இதில் வந்து மொத்த ப்ராஃபிட்டு இதில் வராது, இந்த ரா மெட்டீரியல்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த ப்ராடக்டை மேக் பண்ணதுக்கு ரா மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் ஆச்சோ. இப்போ பிஸ்கெட்னா சுகர், மைதா, இன்க்ரீடியன்ட் எல்லாம் இருக்குள்ள பட்டர், இந்த மாதிரி எமல்சிஃபையர், ப்ரிசர்வேட்டிவ், அவங்க ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து ப்ராஃபிட்டுங்க கணக்கு வர்றது ரா மெட்டீரியல். ஏன் நான் சொன்னேன், இந்த ஆண்டர்பிரினர் இந்த ரா மெட்டீரியலை காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த காஸ்ட் அதுதான் நம்ம அதோட ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடிஸ் எல்லாம் இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபேக்டர் காஸ்ட்னு என்னன்னு சொல்லியிருக்கேன், இந்த 4 ஃபேக்டருக்கு என்ன செலவாகுதோ அதுதான் ஃபேக்டர் காஸ்ட். இப்போ ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட் இதில் போட்டால் தான் இந்த ஆண்டர்பிரினர் மறுபடியும் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். கை காசை போட்டு போட்டு ஒவ்வொரு டைமும் பிஸ்கெட்டை வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இங்கே வந்து இதை ப்ராஃபிட்னு எடுத்துக்கூடாது, ரா மெட்டீரியலோட காஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிஸ்கெட் ரெடி பண்ணக்கு ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட்டு, அதுக்கு அந்த கம்பெனி செட் பண்ணதுக்கு வாங்கின கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட்டு, அங்கே ஆளுங்க வேலை செய்வாங்க இந்த பிஸ்கெட் ரெடி பண்ணதுக்கு அவங்களோட வேஜஸ்ஸு, அடுத்து அந்த கம்பெனியோட ரெண்ட்டுன்னு வச்சுக்கலாமே. இது எல்லாத்தையுமே அந்த ஒரு பேக்கெட் பிஸ்கெட் ரெடி பண்ணக்கு ஸ்ப்ளிட் பண்ணி அதோட ரேட் வந்து 10 ருபீஸ் வருது. அதுதான் ஃபேக்டர் காஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். பேசிக் ப்ரைஸ்னா இப்போ இந்த 10 ரூபா பிஸ்கெட் பேக்கெட்டை நான் மறுபடியும் போய் 10 ரூபாய்க்கே விற்றேன்னா எனக்கு இந்த ஆண்டர்பிரினருக்கு என்ன கிடைக்கும், ஒன்றுமே கிடைக்காது. இந்த 10 ரூபாய்க்குள்ள ரெண்ட் கொடுத்துடலாம், சேலரி கொடுத்துடலாம், மறுபடியும் இன்னொரு ரா மெட்டீரியல் வாங்கிடலாம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடலாம் வாங்கின கடனுக்கு. ஆனால் ஆண்டர்பிரினர் எனக்கு என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. ஸோ இது கூட நான் வந்து ஒரு 2 ரூபி ப்ராஃபிட்டாக வச்சு விற்கிறேன். அதுதான் பேசிக் ப்ரைஸ். கடைசியில் அந்த
பிஸ்னஸ் மேன் இல்லைன்னா அந்த கம்பெனிக்குன்னு கையில் ஒரு அமௌண்ட் போகல, அதுதான் பேசிக் ப்ரைஸ். அதுவே நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வாங்குவீங்கல்ல. இப்போ பேக்கெட் வந்து 15 ரூபாய் நீங்கள் வாங்குவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸ் 12 ரூபாய் இருக்கும், டேக்ஸ் வந்து 3 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். எண்ட் யூசர் கடைக்கு போய் வாங்குறவங்க கையிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் போகுதோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். அந்த பிஸ்கெட்டை ரெடி பண்ணதுக்கு அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரனர், அதாவது ரா மெட்டீரியலோட சேர்த்து எவ்வளோ ஆகுதோ அது ஃபேக்டர் காஸ்ட். அது கூட ப்ராஃபிட்டையும் சேர்த்துனீங்கன்னா பேசிக் ப்ரைஸில் வரும். ஸோ இதுதான் ஃபேக்டர் காஸ்ட், பேசிக் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும், பிகாஸ் நீங்கள் கடைக்கு போய் என்ன அமௌண்ட் டேக்ஸுங்க, ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு வாங்குறோம்ல, அதுதான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ். அது மொத்தமாக அந்த கம்பெனி ஓனருக்கு போகுமானா போகாது, டேக்ஸை எடுத்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. பேலன்ஸுக்கு தான் பேசிக் ப்ரைஸ். அந்த பேசிக் ப்ரைஸ்லையுமே சேல்ரி, அதுக்கப்புறமா வேஜஸ், சேலரி, ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட், ரா மெட்டீரியலுக்கெல்லாம் காசு போச்சுன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் கையில் இருக்குமா, அதுதான் ஆண்டர்பிரினருக்கு போகும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு போகிற காசும் ப்ராஃபிட்டும் சேர்ந்தா பேசிக் ப்ரைஸ். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் போகிற காஸ்ட் வந்து ஃபேக்டர் காஸ்ட். ஸோ இப்போ இங்கே வந்து வேல்யூ அடிஷன் மெத்தடில் இந்த ஃபேக்டர் காஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஜிடிபி வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, பேசிக் ப்ரைஸ்னா என்னன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்லலாம் இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை இந்தியன் எக்கனாமிக்குன்னு நீங்கள் எந்த புக் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட மீனிங் என்னன்னா, ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட்டில் ஒரு அமௌண்ட் நம்ம வந்து இந்த பிஸ்கெட் பேக்கெட்டே எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா 15 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கல்ல, அதில் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடி, இப்போ 2 ரூபாய் சப்சிடி இருக்குன்னா இதுதான் ஃபேக்டர் காஸ்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது ஒரு மார்க்கெட் ப்ரைஸில் இருக்கிற ப்ரைஸ் கூட டேக்ஸை வந்து மைனஸ் பண்ண ஒரு அமௌண்ட் வரும், அது கூட சப்சிடி ஆட் பண்ணிங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்சிடிங்கிறது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வராது. எக்ஸாம்பிள் இப்போ நான் பிஸ்கெட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன்னா, பிஸ்கெட்ஸ்க்கு எங்கேயும் சப்சிடி எல்லாம் கிடையாது. பட் இதே ஒரு ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இல்லைனா இந்த பிஎல்ஐ ஸ்கீமுக்குள்ள ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ், இந்த ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அந்த ஸ்கீம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி சப்சிடி இருக்கிற செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா இது வரும், சப்சிடி இல்லைன்னா உங்களுக்கு இந்த திங் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பிஸ்கெட், மில்க் இது மாதிரி சொன்னோன்னா ஒரு சிலதுக்கு வரும், ஒரு சிலதுக்கு வராது. ஸோ எல்லா எக்கனாமியில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் கேல்குலேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. பட் இதில் வந்து கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேக்டர் காஸ்ட் என்ன, பேசிக் இப்போ வந்து ஃபேக்டர் காஸ்ட்டில் வந்து ப்ராஃபிட் வராது, பேசிக் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வரும், மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எண்ட் யூஸர் எவ்வளோ கொடுத்து வாங்குறாங்களோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இந்த 3 கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். இந்த ஈக்குவேஷன் எல்லாம் நீங்கள் வந்து போக போக இதுக்கப்புறமா டேக்ஸ்னா என்ன, சப்சிடினா என்னன்னு படிக்கும்போது மறுபடியும் வந்து இந்த ஈக்குவேஷன் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இன்கேஸ் யாராச்சும் அந்த டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இல்லை நான் இப்போ இருந்து தான் நான் வந்து எக்கனாமியே ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போதைக்கு இதோட கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் டேக்ஸ் அண்ட் சப்சிடினா என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ப்ராடக்ட் டேக்ஸ்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்கெட் வாங்குறீங்க, ஒரு சிப்ஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி இப்போ பே பண்ணி வாங்குறீங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி தான் வந்து ப்ராடக்ட் டேக்ஸ். ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க, அதுதான் ஜிஎஸ்டி. இல்லை ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு, ஒரு ப்ராடக்ட் வித்துச்சுன்னா அவர் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் மேலே போடுற டேக்ஸை வந்து ப்ராடக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே ப்ராடக்ட் சப்சிடினா அதே திங் கவர்மெண்ட் கொடுக்குற காசு. டேக்ஸ்னா பீப்புள் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, சப்சிடினா கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு கொடுக்கும், அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சப்சிடினா இப்போ ஃபர்டிலைசர் சப்சிடி ரொம்ப காமனான சப்சிடியா, இப்போ ஃபார்மர் போய் ஒரு ஃபர்டிலைசர் வாங்குறாங்கன்னா அதோட ஃபுல் காஸ்ட் வந்து ஃபார்மர் கொடுக்கறது கிடையாது, கொஞ்சம் அமௌண்ட்டு தான் ஃபார்மர் கொடுப்பாரு, பேலன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து பே பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees வேல்யூ இருக்கிற ஒரு ஃபர்டிலைசரை 50 rupees வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபார்மர் போய் 50 rupees தான் கொடுப்பாரு, ஆனால் இது வந்து கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகுமா, கண்டிப்பாக ஆகாது. 100 rupees தான் அதோட காஸ்ட். பட் 100 rupees தான் நிறைய ஃபார்மர்ஸ்னால அதை வாங்க முடியாதுங்கிறனால கவர்மெண்ட் வந்து சப்சிடி தராங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த 50 rupees வந்து சப்சிடியாக கம்பெனி கிட்ட பே பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட் விற்கும் போது 50 ரூபாய் வந்து கவர்மெண்ட்டை தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் சப்சிடி.
டேக்ஸ்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினோம்னா டேக்ஸ்னால் நம்ம கவர்மெண்ட் கொடுத்தா அது ப்ராடக்ட் டேக்ஸ். ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுனால கவர்மெண்ட் கம்பெனிக்கோ இல்லை பீப்புளுக்கோ சிலதுலலாம் சப்சிடி வரும். இந்த எல்பிஜி சப்சிடி எல்லாம் பீப்புளோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சப்சிடின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுனால கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்மக்கிட்ட என்ன வருதோ அதுதான் சப்சிடி. ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுனால நம்ம கிட்ட இருந்து கவர்மெண்ட் கிட்ட போகிற காசை டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே ப்ரொடக்ஷன் சப்சிடின்னு என்னன்னா ஒரு ப்ராடக்டை பண்ணுற அந்த ப்ராசஸுக்கு டேக்ஸ் பே பண்ணால் அது ப்ரொடக்ஷன் டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்பெனி வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனிக்கு நான் என்ன பண்ணும், லேண்ட் ரெவென்யூ பே பண்ணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கு ஒரு ஃபீ பே பண்ணுவேன். இதெல்லாம் என்ன ஆகுது, அந்த ப்ரொடக்ஷன் அந்த ஒரு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும், ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும்னாவே நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை வந்து ப்ரொடக்ஷன் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே ப்ரொடக்ஷன் சப்சிடின்னு நான் அப்ளை சொன்னமே பிஎல்ஐ ஸ்கீம், ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவி வெஹிக்கல் எல்லாம் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நிறையா சப்சிடி எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து நிறைய காசு கொடுத்து சப்சிடி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறது அந்த பிஎல்ஐ ஸ்கீம். ஸோ தட் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து பூஸ்ட் ஆகணும். இங்கே வந்து நான் சர்வீஸ் செக்டார் தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாமினண்ட்டாக இருக்குது. ஆனால் சர்வீஸ் செக்டார் என்னென்னா லேபர் இன்டென்சிவ் கிடையாது. அதாவது ஒரு ஐடி கம்பெனியில் வந்து வேலை கொடுக்கறத விட ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அதிகமான வேலை இந்தியாவில் கொடுக்க முடியும். ஆனால் நம்மக்கிட்ட மேனுஃபேக்சரிங் செக்டாரை விட சர்வீஸ் செக்டார் க்ரோத்து அதிகமாக இருக்குது. அப்போது மேனுஃபேக்சரிங் செக்டார் இந்தியாவில் வந்து பெருசாக இருக்கணும்னா என்ன பண்ணும், இந்தியாவில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வைக்கணும். அப்படி அவங்க இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வைக்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனாவில் தான் நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஆனால் இந்தியாவில் கம்மியாக இருக்குது. ஏன், சைனாவில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து அந்த கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே இது இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் இது அதிகமாகணும்னா இந்த மாதிரி சப்சிடி எல்லாம் கவர்மெண்ட் தராங்க. அதில் ஒன்று தான் பிஎல்ஐ ஸ்கீம். ஸோ தட் இப்போ இந்தியாவை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து சப்சிடின்னு சொல்கிறோம். இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாவே அதுக்கு கவர்மெண்ட் காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த சப்சிடிங்கிறது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் பிஎல்ஐ ஸ்கீம். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேக்ஸ்னா பீப்புள் கிட்டேருந்து இல்லைனா கம்பெனி கிட்டேருந்து கவர்மெண்ட் கிட்ட போகிறத டேக்ஸ்ன்னு சொல்லுவேன் அமௌண்ட்டை. அதே ஒரு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து பீப்புள் கிட்டேயோ கம்பெனி கிட்டேயோ வருதுன்னா அது வந்து சப்சிடின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ ஜிடிபின்னு என்னென்னு பார்த்தோம், ப்ரொடக்ஷன் மெத்தட் இல்லைன்னா வேல்யூடேட் மெத்தட்னு என்னென்னு பார்த்தோம். அதை வந்து ஃபேக்டர் காஸ்ட்டில் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, பேசிக் ப்ரைஸ்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜிடிபியோட ஒரு ஃபேக்டை வந்து பார்க்கலாம். இந்த ஃபேக்டெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியாது, பட் இப்போ வந்து டிஎன்பிசி வந்து ஃபேக்ட் கேட்கலாம், கேட்காமே போகலாம் குரூப் 1ல. பிகாஸ் கொஞ்சம் டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபேக்டை விட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. பட் ஃபேக்ட்ஸுமே டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸுமே இருக்குது. அதை ஃபுல்லாக நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட முடியாது. ஸோ லைட்டாக இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2024 to 2025 ஜிடிபி வந்து 6.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 6.4ங்கிறது எது கூட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா பேசியாக கூட கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இதோட வேல்யூ என்ன, இந்த வேல்யூலாம் பெருசாக கேட்க சான்ஸ் இல்லை, ரஃபாக தெரிஞ்சுக்கோங்க. 3.7லேருந்து 4 ட்ரில்லியன் வேல்யூ அப்படிங்கிறது. இப்போ வந்து செக்டார் வைஸ் சொல்லியிருக்கேன்ல, சர்வீஸ் செக்டார் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கும். அடுத்ததான் செகண்டரி செக்டார், அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டார் வரும். அடுத்ததான் உங்களுக்கு பிரைமரி செக்டார். என்னதான் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் அதிகமான ஆளுங்க வேலை செஞ்சாலும் அது வந்து லாஸ்ட்டில் தான் இருக்குது ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில். அதுவே கம்மியான பேர், லெஸ் தேன் 20% தான் வந்து சர்வீஸ் செக்டாரில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பாருங்கள், டாப்பில் இருக்குது. ஜிடிபியில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் சர்வீஸ் செக்டாரில் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப பேசிக்கானது தான். ஸோ சர்வீஸ் தான் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து இண்டஸ்ட்ரி வரும், அடுத்து அக்ரிகல்ச்சர் வரும். ஸோ இந்த ஆர்டர் வந்து மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த பர்சன்டேஜ் எல்லாம் பெருசாக தேவைப்படாது. அதாவது 50, 25, 15 இது மாதிரி ரஃபாக ஒரு நம்பர் மைண்ட் வச்சுக்கோங்க. அக்யூரேட்டாக இந்த நம்பர் கேட்க மாட்டாங்க. அடுத்து இப்போ எஃப்டிஐ, ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்டிங் கண்ட்ரி. ஓகே, இப்போ வந்து வெளியிருந்து உள்ள எவ்வளோ பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஐடி, டெலகாம், ரீட்டைல். ஸோ சர்வீஸ் செக்டார் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம வெளியே போய் பார்த்தோம்னா ஒரு ஆப்பிளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் இந்தியாவில் பெருசாக இருக்காது. ஆனால் சர்வீஸ் செக்டார் ஒரு என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிள்
மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆக்சென்ச்சர், ஐபிஎம் இதுமாரி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்காங்களா. ஸோ பேசிக்லி எதுலலாம் அதிகமாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, சர்வீஸ் செக்டாரில் இருக்குது. ஸோ ஐடி, டெலிகாம் இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்ட் வச்சுக்கலாம். ஓகே, அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற கண்ட்ரியில் எந்த கண்ட்ரி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா சிங்கப்பூர் தான் அதிகமாக நம்மளுக்கு தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து சிங்கப்பூர் இருக்குது, செகண்ட் பிளேஸ் வந்து யூஎஸ்ஏ இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் மைண்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுட்டிங்கனாவே போதும். மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு தான் கேட்பாங்க. ஸோ ஐடியில் அதிகமாக இருக்குது, அது நம்மளை சுற்றி இருக்கிறத அப்சர்வ் பண்ணாவே நம்மளுக்கு தெரியும் ஐடி தான் அதிகமான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு. கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான் அதிகமான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஜிடிபி ரிலேட்டடான கீ ஃபேக்ட்ஸ். அடுத்து இன்னொரு டேர்ம் இருக்கு, கிரீன் ஜிடிபி. இப்போ நான் ஜிடிபி சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரியில ப்ரொடியூஸ் ஆகிற மொத்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ தான் நம்ம ஜிடிபின்னு சொல்றோம் அப்படின்னு. அப்போ கிரீன் ஜிடிபின்னா என்னன்னா மெஷர் ஆஃப் எக்கனாமிக் growth, அக்கௌண்ட்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் டேமேஜ். ஸோ ஒரு ஜிடிபியில் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் ஜிடிபி எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்னா, நான் இப்போ சொன்னேன்ல நம்ம கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆகிற மொத்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வச்சு நம்ம அதோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுறோம். இப்போது இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு என்விரான்மெண்ட்டை நிறைய டேமேஜ் பண்ணியிருப்போமா. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனிஸ் இருக்குன்னா பொல்யூஷன் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வேணும், எலக்ட்ரிசிட்டிக்கு நிறைய கோல்ஸை எரிக்கிறோம். அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவரை வந்து பொல்யூட் பண்ணுறாங்க. அதே மைனிங்க்கு நிறையா, இப்போ மைனிங் இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மலையவே ஃபுல்லாக தோண்டி இது பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, அந்த எக்கோசிஸ்டத்தையே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜிடிபிக்குள்ளே நம்ம இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறோமானா கிடையாது. மானிட்டரி வைஸ், அமௌண்ட் வைஸ் நம்ம கண்ட்ரியே எவ்வளோ இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்காக என்விரான்மெண்ட்டில் எவ்வளோ டேமேஜஸை மேக் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கன்சிடரே பண்ணுறது கிடையாது. இப்போ அதை கன்சிடர் பண்ணோம்னா அது க்ரீன் ஜிடிபின்னு சொல்லுவோம். அதுதான் இப்போ வந்து க்ரீன் ஜிடிபி எப்படி கொண்டு வருவோம், நம்ம கால்குலேட் பண்ணுற ஜிடிபியிலிருந்து என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் காஸ்ட், இப்போ என்விரான்மெண்ட்ல எவ்வளோ டீக்ரேட் பண்ணியிருக்கோம் அதுக்குன்னு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ வந்து இவ்வளோ பொல்யூஷன் ஆயிருக்கு, இவ்வளோ ரிவர் வந்து பொல்யூட் ஆயிருக்கு, ஏர் வந்து இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு, மைன்ஸ்னால இவ்வளோ இக்கோசிஸ்டம் டேமேஜ் ஆயிருக்கு, இவ்வளோ ஸ்பீஷீஸ் வந்து வல்னரபிளாக இருக்கு, இவ்வளோ டிசீசஸ் வந்து பரவி இருக்கு, லங் டிசீஸ் இது மாதிரி பொல்யூஷன்னால வருது இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்தோம்னா அதுதான் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் காஸ்ட். அதுக்கு ஒரு மானிட்டரி வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 crores வர்த்தாக என்விரான்மெண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணிக்கணும். அது நேச்சுரல் ரிசோர்ஸ் டிப்ளீஷன் காஸ்ட். இப்போ என்னதான் நீங்கள் பொல்யூஷன் பண்ணாலும் ஒரு லெவலுக்கு வரைக்கும் நேச்சராலேயே அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மரம் இருந்த டைமில் என்னதான் பீப்புள் ஹியூமன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஸ்டபிள் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்க இடத்த கிளியர் பண்ணி அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த எரிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போய் அங்கே இருக்க மரத்தெல்லாம் வெட்டி எரிச்சு அங்கே மறுபடியும் கல்டிவேட் பண்ணுவாங்க. இது வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அதனால எவ்வளோ புகை வந்து வந்திருக்கும். பட் இருந்தாலும் அந்த காலத்துலலாம் அவ்வளோ பொல்யூஷன் இல்லை அப்படின்னா நேச்சரே அதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்களே ஒரு ஆறுல போய் ஒரு லிமிட் வரைக்கும் அன்வான்ட் வேஸ்ட் வாட்டரை விட்டீங்கன்னா அதுக்கு வந்து அதை ரீசார்ஜ் பண்ணிக்க தெரியும். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா தான் அந்த மொத்த ரிவருமே பொல்யூட் ஆயிரும். ஸோ அதுதான் நேச்சுரல் ரிசோர்ஸ் டிப்ளீஷன் காஸ்ட். அது நேச்சராகவே அது வந்து பழையபடிக்கு வர முடியாத அளவுக்கு நம்ம டேமேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் ஜிடிபி வந்து கிடைக்கும். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா இப்போ என்விரான்மெண்டல் பொல்யூஷன் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஃபாரஸ்ட் இவ்வளோ கம்மியாக இருக்கு, மவுண்டெயின் இல்லைன்னா மைனிங்னால இவ்வளோ ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது, இப்படி எல்லாத்தையும் நம்ம சொன்னோம்னா அதுக்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ க்ரீன் ஜிடிபியில் இருக்க சேலஞ்சே அதுதான். அதுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ண முடியாது. நேச்சரை வந்து இதுதான் அதோட வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிவர்னா அதுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு நம்மளால வைக்க முடியாது. ஸோ அதுதான் இதில் இருக்க மெயின் இது. லேக் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். இப்போ பொல்யூஷன் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஸ்டாண்டர்டாக மெஷர் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்கவுங்களா இவ்வளோ டேமேஜ் இருக்குது அவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர இப்போ ஒரு கிலோ சர்க்கரைனா இவ்வளோ எங்கே போய் கேட்டிங்கனாலும் அந்த ஒரு கிலோக்கு இவ்வளோ சர்க்கரை தான் கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்டைஸ்ட் மெஷர்மெண்ட் இதில் இருக்கானா கிடையாது. நம்ம ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணுவோம், வேற கண்ட்ரி வேற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கால்குலேட்டிங் மெத்தட் வந்து இதில் கிடையாது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து அப்போசிஷன் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் இஷ்யூலாம் பெருசாக போகும்போது அந்த கம்பெனி சைட்லேருந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டிசிஷன் எடுக்கும்போது இந்த கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நிறைய பேர்த்தோட லைவ்லிஹுட் வந்து பாதிக்கப்படும். பிகாஸ் அவங்க நிறைய கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க, அங்கே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ரிலேட்டடான ப்ராப்ளம் எடுத்துட்டு போகும்போது நிறையா அப்போசிஷன் வரும். ஸோ இதனாலையுமே கவர்மெண்ட்னால பாலிசி டக்குன்னு ஃப்ரேம் பண்ண முடியாது. இல்லைன்னா ஒரு
ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது என்விரான்மெண்ட் காஸ்ட்டை மைண்டில் வச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்தும் அப்போசிஷன் வர ஆரம்பிக்கும். பிகாஸ் எந்த இண்டஸ்ட்ரினாலுமே இது லேண்ட் இல்லை ஏர் இல்லை வாட்டர் ஏதாச்சும் ஒன்றா கண்டிப்பாக பொல்யூட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இது எல்லாம் எடுத்து என்ன சொல்ல நம்பர் வேல்யூவாக மாற்றுறதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் க்ரீன் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல இருக்கிற சேலஞ்சஸ். கிராஸ் என்விரான்மெண்ட் ப்ராடக்ட் இது வந்து அதே தான் இப்போ நான் சொன்னல க்ரீன் ஜிடிபி அதுமாதிரி நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வச்சோ மானிட்டரி வேல்யூ கொண்டு வரதான் கிராஸ் என்விரான்மெண்ட் ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உத்தரகண்ட் தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க 2021 அவங்க கிட்ட இருக்கிற இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் டிப்ளீட் ஆகிறத வச்சோ மானிட்டரி வேல்யூ கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னது தான் ஸ்டேட் எதுனா உத்தரகண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ராக்டிசஸ் இன் சைனா அண்ட் பூட்டான்ல இந்த ப்ராக்டிஸ் இருக்கு. அதை இன்ஸ்பயர் பண்ணி உத்தரகாண்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. இது வந்து க்ரீன் ஜிடிபிக்கும் கிராஸ் என்விரான்மெண்ட் ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜிடிபினா மொத்த ஜிடிபி வேல்யூலேருந்து பொல்யூஷன் அதுக்கப்புறமா நேச்சரை வந்து மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கோன்னா அதோட காஸ்ட் இது எல்லாத்தையும் காஸ்ட்டை மைனஸ் பண்ணி ஒரு ஜிடிபி வேல்யூவாக இதுதான் உண்மையான ஜிடிபி நம்ம வந்து சொல்கிறது தான் க்ரீன் ஜிடிபி. கிராஸ் என்விரான்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு அதுக்கான வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் வந்து 100 கோடி வேல்யூ இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் கிராஸ் என்விரான்மெண்ட் ப்ராடக்ட். புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நேச்சர் ஏர் ஃபாரஸ்ட்டு சாயில் இது எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி அது டேமேஜ் ஆச்சுன்னா இவ்வளோ வேல்யூக்கு டேமேஜ் ஆயிருக்கு இல்லை இவ்வளோ வேல்யூக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது. அதாவது ஏரோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா கிராஸ் என்விரான்மெண்ட் ப்ராடக்ட் வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்கிறோம். வாட்டரோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா கிராஸ் என்விரான்மெண்ட் ப்ராடக்ட்ல வாட்டரோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது வேல்யூ பேசிக்கலி இப்போ நம்ம எப்படி ப்ராடக்ட்டுக்கு ஜிடிபி கேல்குலேட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஏர் சாயில் ஃபாரஸ்ட் இதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஜிஇபி கிராஸ் என்விரான்மெண்ட் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறது தான் ஜிஇபி. புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஜிடிபினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். என்விரான்மெண்ட் ப்ராடக்ட்னா அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஃபாரஸ்ட் லேண்டு சாயில் இதோட க்ரோத்தை பற்றி சொல்கிறது தான் ஜிஇபி. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் இப்போ சொன்னதான் சாயிலோட ஹெல்த் ஃபாரஸ்ட் கவர் வாட்டர் ரிசோர்ஸ் இதெல்லாம் வச்சு ஜிஇபி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் பொறுமையாக லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜிடிபி அப்படின்னா ப்ராடக்ட் அதாவது கூட்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் இதை பேஸ் பண்ணி ப்ராடக்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி க்ரோ ஆகிருக்கா க்ரோ ஆகலையான்னு சொல்கிறது ஜிடிபி. அதே என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஏர் வாட்டர் ஃபாரஸ்ட் சாயில் இதெல்லாம் க்ரோ ஆகிருக்கா அதாவது பொல்யூஷன் கம்மியாயிருக்கா வாட்டர் பொல்யூஷன் கம்மியாயிருக்கா ஃபாரஸ்டோட இடம் அதிகமாயிருக்கா சாயிலோட ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கா இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. இன்கேஸ் இதிலெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஜிஇபி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இல்லை ஃபர்டிலிட்டி கீழே போயிருச்சு பொல்யூஷன் எல்லாம் அதிகமாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஜிஇபி கீழே போயிருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு மானிட்டரி வேல்யூ வச்சு ஜிடிபி மைய சொல்கிறது தான் கிராஸ் என்விரான்மெண்ட் ப்ராடக்ட். ஓகே, அடுத்தது கிரீன் நேஷனல் அக்கௌண்டிங். இது வந்து இந்தியா வந்து பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் கிரீன் நேஷனல் அக்கௌண்டிங். அதாவது ஜிடிபி க்ரோத்துக்காக நம்மளோட என்விரான்மெண்ட்டை எந்த லெவலில் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம சைட் பை சைடு வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது டேட்டா வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் கிரீன் நேஷனல் அக்கௌண்டிங். கிரீன் ஜிடிபிக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கிரீன் ஜிடிபிங்கிறது அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணோம்னா அது கிரீன் ஜிடிபின்னு சொல்லுவோம். அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாமல் நம்ம டேட்டா மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை வந்து கிரீன் நேஷனல் அக்கௌண்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் வந்து கிரீன் நேஷனல் அக்கௌண்டிங்க்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் அக்கௌண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ போன வருஷம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எப்படி இருந்துச்சு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே வராங்க. அடுத்தது நித்தி ஆயோகும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் அதோட ஃப்ரேம் ஒர்க்கோட மெயின் திங் என்னன்னா அக்கௌண்டிங் சிஸ்டம் இயர் பை இயர் எப்படிலாம் இருக்குது நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறத வந்து அக்கௌண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கைட்லைன் இல்லைன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ ரிலீஸ் ஆனாதான் டீட்டெயிலாக நம்ம சொல்ல முடியும் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்னெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. பேசிக்லி இப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா நித்தி ஆயோகம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க கிரீன் நேஷனல் அக்கௌண்டிங்காக.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎன் யூரோப்பியன் யூனியன் எல்லாம் சேர்ந்து நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங் அண்ட் வேல்யூஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ்னு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்விரான்மெண்டல் வேல்யூவை வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் வந்து நம்மளோட வாட்டரை வந்து இது பண்ணி தருதா, பியூரிஃபை பண்ணி தருதா. அதாவது எல்லா பக்கமும் இருந்தும் ஒரு ரிவர்லேருந்து சீ வாட்டர்லேருந்து வேஸ்ட் வாட்டர்லேருந்து வாட்டர் இவாப்ரேட் ஆகி ஆனால் நம்மளுக்கு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டராக ரெயினில் கிடைக்குது. இது வந்து நேச்சராக நம்மளுக்கு ஒரு வாட்டர் பியூரிஃபிகேஷன் சர்வீஸ் பண்ணுது. ஸோ இது மாதிரி நிறைய இக்கலாஜிக்கல் சர்வீசஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு அந்த சிஸ்டம் எல்லாத்துக்கும் மானிட்டைஸ்டு வேல்யூ வச்சு அதை ட்ராக் பண்ணிட்டு வர ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனும் யூரோப்பியன் யூனியனும் இது வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியாவும் இதை யூஸ் பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஆனால் இதோட டேட்டா இன்னும் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறது இல்லை. அதுவும் இல்லாமல் இது இந்தியாவே இனிஷியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டும் கிடையாது. ஸோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல இந்த நித்தி ஆயோக் இதுவுமே ரிலீஸ் ஆனால் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் நீங்கள் க்ரீன் நேஷனல் அக்கௌண்டிங்னா கவர்மெண்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் எழுதுனீங்கன்னாவே போதும். ஃபாரஸ்ட் வெல்த் எஸ்டிமேஷன். India is one of the few countries to measure its forest resources in GDP calculation. The National Green Accounting System is being developed for accurate assessment. இதுவும் தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் நேஷனல் அக்கௌண்டிங் அப்படின்னா அதில் எல்லாமே வரணும். ஃபாரஸ்ட்டு, லேண்டு, ஃபர்டிலிட்டி, சாயிலோட ஃபர்டிலிட்டி, ரிவர் சிஸ்டமு, கிளேஷியரு, மவுண்டெயின் இது எல்லாமே வரணும். ஆனால் இந்தியா வந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா தான் ஃபாரஸ்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுற ஜிடிபி கேல்குலேட் பண்ணும்போது ஃபாரஸ்ட்டையும் சேர்த்து அதோட டேமேஜையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுற ஃபியூ கண்ட்ரீஸில் இந்தியாவும் ஒன்று. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ க்ரீன் நேஷனல் அக்கௌண்டிங்னா க்ரீனாகவே நமக்கு என்விரான்மெண்ட்டுன்னு. ஸோ என்விரான்மெண்ட்டோட டேமேஜஸோட அக்கௌண்ட்ஸ் அதோட டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறது மெயில் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா வந்து மெயினாக எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஜிடிபி கேல்குலேட் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட். ஸோ அதுதான் ஃபாரஸ்ட் வெல்த் எஸ்டிமேஷன். ஸோ இது 4 மெத்தட் இருக்குது, 4 ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் மெயினானது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அக்கௌண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது இந்தியாவில் இருக்கிற ஃபாரஸ்ட்டு, வாட்டர் ரிசோர்ஸு, எனர்ஜி கன்சம்ஷன் இதை பற்றி எல்லாமே டேட்டா இந்தியா கிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஜிடிபி க்ரோ ஆகும்போது ஃபாரஸ்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டும் தான் ஆக்டிவாக இருக்காது. இந்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் கொண்டு வந்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது ஃப்ரேம் ஒர்க் என்னங்கிறது நமக்கு ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதை பற்றி நீங்கள் இன்டெப்த்தாக படிக்க வேணாம். ஸோ க்ரீன் நேஷனல் அக்கௌண்டிங்னு ஒன்று இந்தியாவில் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதில் இன்டெப்த்தாக படிக்க ஒன்றுமே கிடையாது. அடுத்து டிஃபிகல்டிஸ் இன் கேல்குலேட்டிங் ஜிடிபி. ஸோ ஜிடிபினா என்ன, அது என்னென்ன டைப்பில் கேல்குலேட் பண்ணுறோம், க்ரீன் ஜிடிபின்னா என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஈஸியாக கேல்குலேட் பண்ணிட முடியுமா ஜிடிபின்னா? கிடையாது. அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் எக்கனாமி. ஸோ நிறைய எக்கனாமி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மலாக தான் இருக்குது. இப்போது ஒரு கம்பெனிக்கு போய் சேலரி வாங்கிட்டு வரவங்கள விட இந்த ரோட் சைடில் சேல் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஆன் தி ஹோலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இன்ஃபார்மல் எக்கனாமி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் ரோட் சைடில் இந்த ஹேண்டிகிராஃப்ட் பொருளெல்லாம் விற்பாங்க. இந்த கையில் செஞ்ச கூடை இல்லைன்னா இந்த கிராஃப்டிங் ஐட்டம்ஸ்லாம் நிறைய விற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற குட் தான். அதையும் நான் போய் காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் அது ஜிடிபியில் வருமா? வராது. பிகாஸ் அது வந்து இன்ஃபார்மல் செக்டராக இருக்குது. ஸோ அது ஒரு டிஃபிகல்ட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறையா அம்மாலாம் வேலை பார்க்குறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குதானா? கிடைக்காது. அதே இது சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியே போய் வீட்டு வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குதா? கிடைக்குது. அப்போது ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் வந்து கணக்கெடுக்காமல் போகிறோம். இப்போ வீட்டில் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு அம்மா பண்ணுற வேலை சர்வீஸ் செக்டார் தான் அவங்க. ஆனால் அதுக்கான ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்குதானா? கிடைக்கல. ஆனால் சர்வீஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஒரு கண்ட்ரிக்குள்ள என்னென்ன கூட்ஸ் அண்ட் என்னென்ன சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கான வேல்யூ தான் ஜிடிபி. ஆனால் முக்கால்வாசி வீட்டு வேலைங்க பார்த்தீங்கன்னா அதை கணக்கு எடுக்காமையே போயிடுவாங்க. பிகாஸ் அது வந்து சர்வீஸாக இருந்தாலுமே அது மானிட்டைஸ் ஆகலை. அதனால அது உங்களுக்கு வந்து ஜிடிபி கேல்குலேஷனில் வராது. ஸோ அது ஒரு திங் இருக்குது. அடுத்து அன்ரிலையபிள் டேட்டா.
கிக் எக்கானமி இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாலாம் நிறைய பக்கம் கொடுக்கறது இல்லை. என்னதான் நம்ம இங்கே இவ்வளோ ஆதார் லிங்க் பேன் லிங்க் என்ன இருந்தாலுமே இங்கே நிறைய அன்ரிலையபிள் டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம ஜிடிபி கேல்குலேட் பண்ணுறதுல ஒரு அப்டக்கலாக இருக்குது. அடுத்து கூட்ஸ் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன். இப்போ நிறைய இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல வந்து அவங்களுக்கு வேணுங்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவங்களே க்ரோ பண்ணிப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆக கூட் தான். ஆனால் அது ஜிடிபியில் கேல்குலேட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. பிகாஸ் அது மார்க்கெட்டுக்கே வரல. நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் தான் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டுக்கே வரலன்னா அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஸோ செல்ஃப் கன்சம்ஷனுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ், அதாவது சில பேரெல்லாம் கூட பின்னுவாங்க. அவங்களுக்கு வேணுங்க ப்ராடக்ட் அவங்களே பண்ணிப்பாங்க. ஸோ என்னதான் அதெல்லாம் ப்ராடக்ட் கணக்கில் வந்தாலுமே செல்ஃப் கன்சம்ஷன் இப்போ ஒருத்தவங்க பின்னுற ஒரு கூட நம்மளுக்கு கணக்கில்லை. பட் கண்ட்ரி ஃபுல்லாக எவ்வளோ பேர் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு அவங்களே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கணக்குக்கே வர்றதில்லை. ஸோ இதெல்லாம் தான் ஜிடிபி கேல்குலேட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டிஸ். அடுத்து பிளாக் மணி. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிளாக் மணி தான் நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகாததுக்கு ஒரு ரீசன் எல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ விச் மீன்ஸ் கணக்கில் இல்லாத காசு பிளாக் மணி. அதுவுமே ஜிடிபி கேல்குலேஷனில் ஒரு பிரச்சனை. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னு ஒன்றும் இல்லை. ஒரு கூடோ சர்வீஸோ வாங்காமல் நம்ம காசு தரோம்ல, அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து வீட்டில் இருக்க ஃபீமேலுக்கு தராங்க. அது வந்து ஃபினான்ஷியல் க்ரைட்டீரியாலாம் வச்சு உங்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தரதோ 1000 rupees தராங்க. அதுக்கு இதாக வந்து அந்த ஃபீமேல் ஏதாச்சும் பொருளோ சர்வீஸோ கவர்மெண்ட்டுக்கு திருப்பி தராங்களான்னா கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து சும்மா காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, திருப்பி எந்த கூட் அண்ட் சர்வீஸும் வாங்கிக்காம. அதே மாதிரி தான் பென்ஷன். ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயி அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கரண்ட்டாக அவங்க எதுவுமே பண்ணலை. ஆனால் கவர்மெண்ட் வந்து பென்ஷன் பே பண்ணுறாங்கல்ல. ஸோ இது மாதிரி ஒரு கூடோ சர்வீஸோ ரிட்டர்னாக வாங்கிக்காம நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டை இது வந்து கவர்மெண்ட் பண்ணாலும் சரி ஹியூமன். இப்போ அப்பா வந்து பையனுக்கு கொடுக்குற காசு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸில் வரும். இது எல்லாமே மணி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஜிடிபி அந்த கேல்குலேஷன் அப்போ கரெக்டாக வராது. அடுத்து என்விரான்மெண்ட் காஸ்ட். நமக்கு எந்த கண்ட்ரியுமே க்ரீன் ஜிடிபி எல்லாம் கேல்குலேட் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து உண்மையாலுமே நம்மளோட மானிட்டரி வேல்யூ க்ரோத்துக்காக என்விரான்மெண்ட் எவ்வளோ கீழே கொண்டு போயிட்டு இருக்கோம். இதனால ஃபியூச்சரில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கம்மியாகும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்விரான்மெண்ட் காஸ்ட்டையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதுல டேட்டா அக்யூரசி. டேட்டாவுமே இந்தியாவில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாலாம் கலெக்ட் பண்ண முடியறது இல்லை. ஸோ இதெல்லாம் தான் ஜிடிபி கேல்குலேட் பண்ணுறதுல இருக்க டிஃபிகல்ட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு தான் நம்ம ஜிடிபி வந்து கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம க்ரோ ஆகிறோமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். பாலிசி மேக்கிங். எந்த செக்டாருக்கெல்லாம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த செக்டாரில் இருக்க ஸ்கில்ஸை வந்து நம்ம பீப்புள் கிட்ட கொண்டு போகணும், இது மாதிரி எல்லா பாலிசி ஃப்ரேம் பண்ணக்கும் ஜிடிபி வந்து தேவை. எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன். நான் சொன்னேன்ல இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து க்ரோ ஆனால் தான் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும். கவர்மெண்ட் தெரிஞ்சனால தான் இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கொண்டு வராங்க. ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் எல்லாம் கொண்டு வராங்க. மேக் இன் இந்தியா ஸ்கீம் இதெல்லாம் எதுக்குன்னா எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷனுக்காக. இந்த ஜிடிபி ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியுது. ஓகே, சர்வீஸ் செக்டரை விட மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் கவர்மெண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி டேட்டாலாம் நம்மளுக்கு ஜிடிபி கேல்குலேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ நம்மளுக்கு தெரியுது ஐடி செக்டர் க்ரோ ஆன டைமில் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதிகமாக படித்தாங்க. ஏன்? பிகாஸ் ஐடி செக்டர் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்கில் இருக்கவங்களுக்கான ஜாப் கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து ஜிடிபி பார்க்கும்போது தான் தெரியும் எந்த செக்டார் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு தெரியும். இல்லைனா எந்த செக்டர் வந்து அதிகமான ஜாப்ஸ் வந்து இப்போ ஓப்பனிங் இருக்குது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து கவர்மெண்ட் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, அதில் வந்து நிறைய பேருக்கு ஸ்கில்ஸை கொடுக்க முடியும். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எதுனா இந்த ஜிடிபி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்போது வளர்ந்துட்டு இருக்க ஜிடிபி இருக்க கண்ட்ரியில் தான் மற்ற கண்ட்ரிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து நாங்கள் இவ்வளோ % அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிற மூலியமாக என்ன வரும்னா மற்ற கண்ட்ரிஸ் வந்து பார்ப்பாங்க, ஓகே இந்தியாவில் வந்து இந்த கெப்பாசிட்டி வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நம்ம அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு லேபரும் கிடைக்கும், கேபிட்டலும் கிடைக்கும். ஸோ அவங்க கம்பெனி க்ரோ ஆகும்னு சொல்லி இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. ஸோ இதுதான் ஜிடிபி கேல்குலேட் பண்ண இன்னொரு தேவை. அடுத்தது ரிஃப்ளெக்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ ஜிடிபி இருந்தால் தான் அதை வச்சு நம்ம வந்து பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிடிபி பர் கேபிட்டா ஜிடிபின்னு சொல்லுவோம். பர் கேபிட்டா ஜிடிபி அதாவது ஜிடிபி டிவைடட் பை பாப்புலேஷன். இது மூலியமா ஜிடிபியை
பாப்புலேஷன் எவ்வளோக்கோ டிவைட் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நீட் ஃபார் கேல்குலேட்டிங் ஜிடிபி. இப்போ ஜிடிபி டாபிக் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ வரைக்கும் நான் வந்து ஜிடிபி தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் சொன்னேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது புரிஞ்சாதான் நீங்கள் அடுத்தடுத்த டாபிக்ஸ் போக முடியும். ரொம்ப பேசிக் தான். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் புரியல அப்படின்னா ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி அந்த டாபிக் என்னன்னு பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் ஜிடிபி பற்றி இன்னுமே ஈஸியாக புரியுற மாதிரி நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஓகே, இப்போ ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் என்ன வித்தியாசம்னா பெரிய வித்தியாசம் கிடையாது. ஜிடிபினா நான் வந்து இப்போ இந்தியா ஜிடிபின்னு என்ன சொல்லுவேன், இந்தியாவுக்குள்ள ஃபாரின் கண்ட்ரீஸோட கம்பெனியாக இருந்தாலும் சரி, இந்தியன் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ள என்னென்ன கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அதோட வேல்யூ என்ன நான் சொன்னேன்னா அது ஜிடிபி. அதுவே ஜிஎன்பினா இங்கே வந்து சிட்டிசன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட ஜிஎன்பி எப்படி வரும் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் ஜிஎன்பி. ஓகே, இப்போ ஜிடிபி இப்போ இந்தியாவுக்குள்ள இப்போ ஜிஎன்பி கேல்குலேட் பண்ணும்போது இப்போ இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் கம்பெனி இருக்கும், யூஎஸ்ஏ கம்பெனி இருக்கும். அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். இந்தியன் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதே இந்தியன் கம்பெனிஸ் ஃபாரின்ல எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம வந்து ஜிஎன்பியில் கேல்குலேட் பண்ணிப்போம். அதே ஜிடிபியில் என்ன கேல்குலேட் பண்ணியிருப்போம், இந்தியா கண்ட்ரிக்குள்ள இந்தியன் கம்பெனி எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் கம்பெனிஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து இந்தியாலையும் கம்பெனி இருக்குது, அப்ராட்லேயும் கம்பெனி இருக்குது. இப்போ ஜிடிபி கேல்குலேட் பண்ணும்போது நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்க கம்பெனிஸ் மட்டும்தான் எடுத்துப்போம். அப்ராட்ல இருக்க கம்பெனிஸ் வந்து ஜிடிபிக்குள்ளே வராது, அது அந்த கண்ட்ரிக்குள்ள ஜிடிபிக்குள்ளே போயிடும். அதுவே ஜிஎன்பிங்கும் போது டிசிஎஸ் கம்பெனி இது வந்து இந்தியன் கம்பெனிங்க, இந்த டிசிஎஸ் கம்பெனி எங்கே இருந்தாலும் சரி இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண மொத்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ராடக்ட் வேல்யூ வந்து நம்ம கணக்கில் எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிடிபினா கண்ட்ரிக்குள்ளே யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்க்குறது ஜிடிபி. ஜிஎன்பினா நம்ம கம்பெனி இந்தியன் கம்பெனிஸ் எங்கே இருந்தாலும் சரி, சிட்டிசன்ஸ் எங்கே வேலை செஞ்சாலும் சரி, அவங்களாம் சேர்ந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க இல்லை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஜிஎன்பி. ஓகே, ஜிஎன்பி எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஜிடிபி ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இந்த நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்னன்னா இப்போ இந்தியாவுக்குள்ள ஃபாரின் கம்பெனிஸ் இருக்கும், அவங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, அந்த அமௌண்ட்டை அவங்க எடுத்துட்டு அவங்க கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியாவில் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இது வந்து அந்த கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணி இந்தியா விட்டு வெளியே போன அமௌண்ட்டும் இந்தியாவுக்குள்ளே வந்த அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும், அதுதான் நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடுன்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஜிஎன்பி வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, க்ளோஸ்ட் எக்கனாமியாக இருக்குது, அதாவது எக்ஸ்போர்ட்டும் கிடையாது இம்போர்ட்டும் கிடையாது. இந்தியா கம்பெனிஸ் வெளியே போய் கம்பெனி ஆரம்பிக்கவும் முடியாது, வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவில் வந்து ஆரம்பிக்க முடியாது. அப்படி அதுதான் க்ளோஸ்ட் எக்கனாமின்னு சொல்லுவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி ஜிடிபி ரெண்டும் சேமாக தான் இருக்கும். பிகாஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் வெளியே போய் வேலை செய்ய மாட்டாங்க, வெளியே இருக்க கம்பெனி இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க கம்பெனி. ஸோ காசு வெளியும் போகாது உள்ளவும் வராது. அப்போ ஜிஎன்பியும் ஜிடிபியும் சேமாக இருக்கும். இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. க்ளோஸ்ட் எக்கனாமினா ஜிடிபியும் ஜிஎன்பியும் சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகெயின் நான் திரும்ப சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் பொறுமையாக கேளுங்க. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மார்க்கெட் வேல்யூ தான் ஜிஎன்பி. ஜிடிபினா ஒரு கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற மொத்த கம்பெனிஸும் ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சரி இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் ஜிடிபி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, இந்தியாவோட ஜிஎன்பி வந்து ஜிடிபி விட லோவராக தான் இருக்கும். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து சம்பாதிச்சுட்டு வெளியே போகிற அமௌண்ட்டை விட இந்தியன் கம்பெனிஸ் வெளியிருந்து கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட், கூகுள் இது மாதிரி கம்பெனிஸ் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சர்வீஸ் செக்டரில் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்களா, ஆக்சென்ச்சர், ஐபிஎம் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் இந்தியாவில் வந்து சம்பாதிக்கிற அமௌண்ட்டை விட டிசிஎஸ், விப்ரோ, அப்போ சவுதி அரேபியாவுக்கு இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க இவங்க எல்லாரும் இப்போ வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு கொண்டு வர அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்தியாவோட ஜிஎன்பி வந்து ஜிடிபியை விட கம்மியாக தான் இருக்குது. So GNP measure overall income including global earning. India's focus on FDI export and
ரெமிட்டன்சஸ் ஹெல்ப் இம்ப்ரூவ் ஜிஎன்பி. ஸோ ஜிஎன்பி எப்போ இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா, இந்தியன் கம்பெனிஸ் வந்து வெளியே போய் நிறையா கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும், இந்தியன்ஸ் போய் வெளியே போய் நிறையா கம்பெனிஸில் வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஜிஎன்பி இம்ப்ரூவ் ஆகும். ஹையர் ஜிஎன்பி, இப்போ ஜிடிபி விட ஒரு கண்ட்ரியில் ஜிஎன்பி அதிகமாக இருக்குன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, அந்த கம்பெனி வந்து அந்த கண்ட்ரி வந்து குளோபல் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அவங்க கண்ட்ரிக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை விட அவங்க சிட்டிசன்ஸ் மொத்தமாக வேர்ல்டு ஃபுல்லாக சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு கண்ட்ரியோட ஜிஎன்பி அதிகமாக இருந்தால் அந்த கண்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இந்தியாவோட ஜிஎன்பி ஜிடிபியோட கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவோட ஜிஎன்பி ஏன் க்ரோ ஆகிட்டு இருக்கு? என்ஆர்ஐ ரெமிட்டன்சஸ். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபாரினில் போய் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொண்டு வர சேலரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து வெளியே போய் இந்தியன் கம்பெனிஸ் வந்து வெளிநாட்டில் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க. மேக் இன் இந்தியா. ஸோ மேக் இன் இந்தியானால இந்தியாவுக்குள்ளேயே நிறைய இந்தியன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது மணி க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை ஃபாரின்காரை வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதுக்கும் இந்தியன்ஸே மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்தியன் கம்பெனியே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி விற்றாங்கன்னா நம்ம கண்ட்ரியோட ஜிஎன்பி க்ரோ ஆகும் கம்பேர்ட் டு ஃபாரின் கம்பெனி. ஸோ இதெல்லாம் தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால இந்தியாவோட ஜிஎன்பி வந்து க்ரோ ஆகும். ஓகே, இப்போ ஜிஎன்பிக்கு எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுதா? அக்ரிகல்ச்சர், சர்வீஸ் செக்டார், இது எல்லா செக்டாருமே நம்மளுக்கு வந்து ஜிஎன்பிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்குது. பிகாஸ் இந்தியன் சிட்டிசன் எல்லா செக்டார்லையுமே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன்ஸ்னால் அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா செக்டார்லையுமே இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால எல்லா செக்டாருமே உங்களுக்கு வந்து ஜிஎன்பிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஜிடிபி அண்ட் ஜிஎன்பி. ஜிஎன்பி டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். பட் கான்செப்ட் வந்து கன்ஃபியூசிங்காக தெரியும் ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும். திரும்பவும் இதை வந்து லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துல ரீப்ளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு லைட்டாக புரியும். ஸோ இதோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். வேணுன்னா நீங்கள் கீழே லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது ஜிடிபி ஜிஎன்பிலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நான் சொல்லுங்கள், நான் தமிழ்லையும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதோட கண்டென்ட் எல்லாம் நான் வந்து நிறையா இன்வெஸ்டோபீடியா, ஸ்கூல் புக்கு, விவேக் சிங்கோட இந்தியன் எக்கனாமி புக், இது மாதிரி நிறைய பக்கத்துலேருந்து எடுத்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக் போய் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும் அப்படின்னு எங்கேயும் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இன்னுமே ஃபர்தராக ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது இந்தியன் எக்கனாமி பை விவேக் சிங் அந்த புக் வந்து நீங்கள் படிக்கலாம். மெயின் திங் இதில் வந்து கான்செப்ட் கிளாரிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஃபேக்டை விட கான்செப்ட் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்டாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, நீங்கள் வந்து அந்த பேசிக் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னாவே போதும். புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இது வந்து மறுபடியும் படிக்கவே தேவையில்லை. எக்கனாமி வந்து மேக்ஸிமம் தான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆனால் புரியலன்னா நீங்கள் என்ன எவ்வளோ டைம் திரும்ப திரும்ப படிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப குழப்பிடும். ஆன்சர் வந்து தப்பாக மார்க் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்து எக்கனாமியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் ஜிடிபி அண்ட் ஜிஎன்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரீட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அங்கே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தென் இந்த வீடியோஸ் நான் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கான குவிஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் அப்லோட் பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் படிச்சிருக்கிறது எந்த லெவல் இருக்குது நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த டாபிக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் நேஷ்னல் இன்கம்லேயே. அது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.